சர்வைவல்ங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதில் வந்து இவ்வளோ வருஷம் சர்வை பண்ணி இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸோட இப்போ இருக்கிற புது ஹீரோஸோட நம்ம கம்பீட் பண்ணி பண்ணணுங்கும்போது டஃப்பான ஜேர்னி தான். ஆனால் இப்போ அது இருக்குல்லண்ணா, இப்போ எல்லாருமே ஷார்ட் ஃபார்ம் ஆக்கிட்டாங்க, சின்ன சின்னதாக ஆக்கியிருக்காங்க. அது மாதிரி ஏதாச்சும் சின்ன தளபதி அது மாதிரி ஏதாவது போடுங்க, அது நல்லா இருக்கும். எதுக்கு இன்னும் ஒரு பெப் இருக்கும். இப்போ இருக்கிற சினிமா எப்படி இருக்குன்னா, படம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குங்க. நம்ம உட்காந்துட்டு அதெல்லாம் திணிச்சிக்கிட்டு பண்ணாமல் லேட்டாக ஃபிலிம் ஸ்பீக் அந்த ஒரு கணக்கில் தான் எல்லா ஹீரோஸுமே ஒர்க் பண்ணுறோம் இப்போ. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அது வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிறது மட்டும் இருந்தால் போதும். ஆக்சுவலாக நான் 11th ஆனுவல் எக்ஸாம் பண்ணும்போது தான் ஸ்க்ரீன் டெஸ்ட் நடக்குது. நான் இன்னும் தெளிவாக சொல்லிடுறேன். நான் வந்துட்டு 11th 12th படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன்னு. அப்போ அவங்கள்ட்ட நான் வந்துட்டு போய் சொல்கிறது, பிரதர் சிஸ்டர் இங்கே வாங்க, அந்த டைமில் நானும் 12th தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு நிறைய படம் பண்ணதுனால நான் வந்துட்டு ஏதோ வயசான மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப வயசுலாம் கிடையாது பிரதர். இல்லை அந்த கம்பேக்கும் அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்களே ஒரு அண்டர் ரேட்டட் டேர்ம்லாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி இருக்குமா, இல்லை அது சரி கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி? பட் இந்த டேர்ம்ஸில் இப்போ தான் உருண்டுகிட்டு இருக்குங்க ஒரு 5-6 வருஷமா. இவர் வந்து முந்திட்டாரு, அவரை முந்திட்டாரு, ஹேஷ்டாக் கம்பேக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்கு. அப்போல்லாம் எதுவும் இல்லை இந்த மாதிரி. உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் நீங்கள் நடித்த படங்களில் எந்த படம் சீக்வல் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எம்டன் மகன் பார்ட் 2. ஆக்சுவலாக பேசணும், திருமுருகன் சார்ட்ட நானும் அவரும் பேசியிருக்கோம். அதை எம்டன் மகன் பார்ட் 2 பண்ணலாமா, இல்லை அதே ஆக்டர்ஸ் வச்சு வேற ஒரு கதை பண்ணலாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. எல்லா படத்துக்கும் எல்லா ஆக்டர்ஸும் ஃபுல் எஃபர்ட் போடுறோம். அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா சின்ன சின்ன நுவான்சஸை கூட வந்துட்டு யோசிச்சு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து அந்த படம் ஓடலைன்னு வைங்களேன், அதே எஃபர்ட் தான் போட்டிருப்போம், ஆனால் எதுவுமே வெளியே வராது. இந்த கிரிட்டிசிசம்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியா ரொம்ப சூப்பர். ஸோ அப்போ திட்டினாலும் நம்ம ட்ரெண்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதுதான்.